வெல்கம் டு ஆல் பைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்ம பைப் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை எப்படி செட்டிங்ஸ் எல்லாம் கான்ஃபிக் பண்ணணுங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பர்ச்சேஸ் எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸில் நம்ம ஸ்டாக் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ சப்ளையருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதுவும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறது கிச்சனில் நம்ம யூசேஜ் என்ட்ரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ் என்ட்ரியும் போட்டுக்கலாம். பார்கோட் நம்ம ஸ்டிக்கர் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸில் நம்ம ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணணும். அப்போது கான்ஃபிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட கேட்டகரி இதில் என்னென்ன மாதிரியான கேட்டகரிலாம் இருக்குது. இப்போ வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸு இதில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டொமேட்டோன்னு ஒரு ப்ராடக்ட் போடுறேன். அதோட கேட்டகரி என்ன வெஜிடபிள்ஸாக என்னங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி தெரிஞ்சுன்னா போட்டுக்கலாம், இல்லை 0 கூட போட்டுக்கலாம். ஸ்டாக்கு நம்ம நோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேவ் பண்ணிடணும். இப்போ இதுலேயே நம்ம ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போது மெனுவில் இருக்கக்கூடிய இப்போ 7up இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சூஸ் ஃப்ரம் மெனுன்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெனுவில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அப்போ இதை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கேட்டகரி என்னங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் செக் எஸ்ன்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணும்போது நமக்கு ஸ்டாக்கில் அதுக்கான இப்போ மெனுவிலேருந்து நம்ம போடுற ப்ராடக்ட்டுக்கான ஸ்டாக் நமக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போது சூஸ் ஃப்ரம் மெனுங்கிறத ஸ்டிக் பண்ணுறேன். இதில் இப்போ மெனுவில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது. இதில் நான் 7up மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அதை மட்டும் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ 7upங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜூஸு இப்போ இது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் ஸ்டாக் எஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்கள் ரா மெட்டீரியல்ஸாக வாங்குறது ப்ளஸ் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம், வாட்டர் பாட்டில் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் டபுள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணணுன்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்ச்சேசர் டீட்டெயில்ஸ் இது சப்ளையர். இப்போ நம்ம எந்தெந்த சப்ளையர்கிட்டேருந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குகிறோம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு என்ட்ரு பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸும் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சப்ளையர் ஆட் பண்ணலாம். அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தாலுமே அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் டெலீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா பர்ச்சேஸ் என்ட்ரி. இப்போ நம்ம ரா மெட்டீரியலுக்கான ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணிட்டோம், சப்ளையரும் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இதில் இன்வாய்ஸ் நம்பரில் நீங்கள் பர்ச்சேஸ்க்கு கொடுக்குற பில்லோட நம்பர் இல்லை இன்வாய்ஸோட நம்பர் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ளையர் என்ன சப்ளையருங்கிறதே செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிரும். இதுக்கப்புறம் நான் என்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கோம் இந்த சப்ளையருக்கு கீழே என்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே செலக்ட் பண்ணோம். அப்போ இப்போ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ரேட்டும் காமிக்கும். இந்த ரேட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி எவ்வளோ கேஜி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா 0 போட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். இதே மாதிரி இந்த சப்ளையருக்கு கீழே இந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு கீழே என்னென்னலாம் ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கணும். டிஸ்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைனா 0 போட்டுட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஆட் பண்ண இப்போ 1ங்கிற ரெக்கார்ட் நம்பருக்கு கீழே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பர்ச்சேஸ் எடிட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் இப்போ 1ங்கிற ரெக்கார்ட் நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோன்னா நம்ம என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் பண்ணமோ அது எல்லாமே ஷோ ஆயிரும். இதுக்கப்புறம் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிவிட்டு இதில் ரேட் என்ன அப்படிங்கிறதையும் போட்டுட்டு குவான்டிட்டி எவ்வளோ வாங்கியிருக்கோம், டிஸ்கவுண்ட் இருக்கா இதெல்லாம் போட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னாலே ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா 0 போட்டு இது போக இப்போ இதுக்கு ஏதாவது குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட்டுன்னு இருக்கும். இதை சேவுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பேமெண்ட். இப்போ நம்ம கிரெடிட்டில் வாங்கியிருக்கலாம் பேமெண்ட்டு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட்டில் போய் நம்ம பேமெண்ட் பண்ணணும். இப்போ சப்ளையை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு இல்லை இப்போ நான் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டனால எனக்கு இந்த அமௌண்ட் ப்ரீவியஸ் பேலன்ஸாக காமிக்கும். இப்போ நம்ம என்ன டைப்பில் பேமெண்ட் பண்ணுறோம், இப்போ கேஷாக ஒரு
1000 வந்து பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1000 போட்டு என்ட்ரு பண்ணாலும் நமக்கு ஆட் ஆயிரும். அப்போ கேஷாக வந்து நம்ம இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறதும் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் கிளிக் பண்ணி கீழே டெலீட்டுங்கிறத கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸும் எடிட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு பேமெண்ட்டுமே வந்து பேமெண்ட் எல்லாமே போட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரிப்போர்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து இங்கே ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். இதில் டேட் வைஸும் பார்த்துக்கலாம், ஏஜென்ட் வைஸ் இல்லை பர்ச்சேஸோட லெட்ஜரும் வந்து பார்த்துக்கலாம். இப்போ டேட் வைஸ்னால் நான் இன்றைக்கி டேட் விட்டு மட்டும் செக் பண்ணும்போது எனக்கு ரெக்கார்ட் நம்பர் 1ன்னு இருக்குது. இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணினாலும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகும். இதே மாதிரி வந்து நீங்கள் ஏஜென்ட் வைஸும் பார்த்துக்கலாம். ஏஜென்ட் வைஸும் அவங்கள செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அவங்களுக்கு எப்பப்போலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஷோ ஆகும். இங்கே வந்து நம்ம பேமெண்ட் பண்ணது இப்போ நம்ம 1000 வந்து பேமெண்ட் பண்ணோம், அதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே ஷோ ஆகும். பர்ச்சேஸ் வந்து லெட்ஜர் வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம். லெட்ஜரில் வந்து இப்போ நம்ம கஸ்டமர் செலக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக எவ்வளோ இருக்குது, இவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் நம்ம எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம், பேமெண்ட் எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம், அது போக ஓவரால் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது எல்லாமே கீழேயும் நமக்கு எல்லாம் ஷோ ஆகும். இது வைஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆடிட்டிங் வந்து இப்போ நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம இதிலேருந்தே வந்து ஆடிட்டிங்க்கான ரிப்போர்ட்ஸும் எடுத்துக்கலாம். என்ன டேட்டில் இப்போ ஒரு 1 மந்த்துக்குள்ளது வேணும் அப்படின்னா இங்கே 1 மந்த்துக்கானது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சர்ச்சுங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா 1 மந்த்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதிலிருந்து வந்து நீங்கள் எக்ஸலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபைல் கொடுத்துக்கலாம். ஆடிட்டிங்கும் வந்து நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதுவரை வந்து நம்ம பைப் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இதுவரை பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேல்ஸ் எப்படி பண்ணணும், ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம வேஸ்டேஜ் என்ட்ரி, யூசேஜ் என்ட்ரிலாம் எப்படி என்ட்ரு பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட பைப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.